சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெகநாதனின் பதவி காலத்தை நீட்டித்து ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2025 மே 19ஆம் தேதி வரை துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி காலமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் ஜெகநாதன் மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுடைய பதவி காலத்தை நீட்டித்து ஆளுநர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி 2025 மே 19ஆம் தேதி வரை அவருடைய பதவி காலம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே துணைவேந்தர் ஜெகநாதன் மீது பல்வேறு புகார்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பதவிக்காலம் என்பது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரால் 2025 மே 19ஆம் தேதி வரை துணைவேந்தர் ஜெகநாதனுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது சேலம் வணக்கம், சொல்லுங்க சார். பல்வேறு புகார்கள் கூறப்பட்ட நிலையில துணைவேந்தர் ஜெகநாதனுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து? அதாவது தமிழக அரசு சட்டசபையிலே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீடிக்கப்பட்டால் நாங்கள் சட்டப்படி இதை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதையும் மீறி ஆளுநர் அவர்கள் பணி நீடிப்பு கொடுத்திருக்கிறாங்கிறத ஆசிரியர் சங்கம் வன்மையாக அதை எதிர்க்கிறது. அதாவது இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள், அதாவது தலித் இனத்தைக்கு செய்த துரோகங்கள், அதாவது ஆசிரியர்களுக்கு இடமாறுதலில் ஏற்படக்கூடிய இடையூறுகள், அதாவது பணி மேம்பாடு, இடஒதுக்கீடு விதிமுறைகள், இப்படி பல்வேறு விதிமுறைகள் இருக்கும் பொழுது ஆளுநருக்கு நாங்கள் தெரிவித்தும் ஆளுநர் அவர்களுக்கு பணியை நீடித்து செய்வது என்பது எப்படி அதை ஏற்பதாக என்பதை தெரியவில்லை. அதாவது அவர்களுடைய கூட்டணி கட்சியிலே உள்ள மதிப்பிற்குரிய பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களே இதை எதிர்த்திருக்கிறார்கள். அதாவது தமிழக அரசினுடைய துணைவேந்தரை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை பதவி நீடிப்பு செய்யக்கூடாது, அவர் செய்தது சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டார் என்று பாமக தலைவரே சொல்லியிருக்கிறார். அதாவது மத்திய அரசினுடைய பாஜக அரசினுடைய கூட்டணி கட்சியிலே உள்ள ஒரு கட்சியே சொல்லியிருக்கின்ற பொழுது இதை எப்படி ஏற்பது என்பது தெரியவில்லை. இதை ஆசிரியர் சங்கம் மிகவும் வேதனையோடு தெரிவித்துக் கொள்ள தமிழக அரசு இனியாவது நடவடிக்கை எடுக்குமா என்பதை ஆசிரியர் சங்கம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறது. இப்போ ஆசிரியர் சங்கத்தின் தரப்பிலிருந்து இப்போ அரசுக்கு உங்கள் தரப்புக்கு ஏதேனும் கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்களா? இதன் மூலமா, இந்த பேட்டியின் மூலமா? நாளை இன்று மதியமே எங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றி அதை அரசுக்கு தெரிவிப்போம். ஏனெனில் ஒரு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அவர் மீது உள்ள குற்றவியல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது நீதிமன்றம் முடிவு செய்யாத வரை அவர் குற்றவாளியா நிரபராதி என்று சொல்ல முடியாது. அப்படி உள்ள ஒருவரை ஆளுநர் மீண்டும் அவரை துணைவேந்தராக நியமித்திருப்பது என்பது மிகவும் மனவேதனை ஆசிரியர்கள் மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் மனவேதனை அளிக்கின்றது. என பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்கிறோம். நீதிமன்றத்துல கூட அவங்க வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. அவருக்கு முன்ஜாமீன் தான் கொடுத்திருக்கிறாங்களே சரி, அவர் நிறைவேறாது என்று அறிவிக்கவில்லை. அப்படி அறிவிக்காத ஒருவருக்கு பணி நீடிப்பு செய்வது என்பதை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. மத்திய அரசு இதன் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும். அதாவது மாண்புமிகு திமுக கூட்டணியில உள்ள 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திலே இதில் குரல் எழுப்ப வேண்டும். எழுப்பினால்தான் சமூக நீதி பாதுகாக்கப்படும். தமிழக சமூக நீதியை தமிழக அரசு பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அரசுக்கு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. நன்றி சார் இணைந்தமைக்காக. தொடர்ந்து நம்மோடு பெரியார் பல்கலைக்கழக தொழில் சங்க செயலாளர் திரு சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறதோட இது குறித்து எங்க சட்ட ஆலோசகரோட ஆலோசிச்சு உயர்நீதிமன்றத்தை நாடுறதை தவிர வேற வழி இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். ஆளுநருக்கான ஒரே ஒரு கேள்வியா எங்களுடைய தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கு என்னன்னா, இந்த ஆளுநர் இந்த ஊழலுக்கு துணை போக முயற்சிக்கிறாரா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. என்னன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த துணைவேந்தர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஊழல்
பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே தனியா ஒரு போலியான கல்வி நிறுவனத்தை நடத்தி அப்படிப்பட்ட ஊழல்ல ஈடுபட்ட இந்த துணைவேந்தரை இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் முடிச்சு இந்த ஜாமீன்ல வெளியே வந்தவரை நேரா தனி விமானத்துல வந்து பார்த்துட்டு போய் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்ச ஆளுநர் மீண்டும் அவருக்கு பணி நீட்டிப்பு கொடுத்துக்கிறது நிச்சயமா இந்த ஊழலுக்கு ஆளுநர் துணை போறாருங்கிறது தான் எங்களுடைய கருத்தா நான் சொல்ல விரும்புறேன். இன்னும் சொல்ல போனா இதுக்கு எங்க சட்ட ஆலோசனை பெற்று ஆளுநருக்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடர முடியுமானா நிச்சயம் எங்க தொழிற்சங்கம் இருந்தோம். எங்களுடைய பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி மிகப்பெரிய போராட்டங்களை மற்ற அமைப்புகளோட எங்க தோழமை சங்கங்களோட இருக்கிற சேலத்துல இருக்கிற முக்கிய அமைப்புகள் கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைச்சு இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை எங்களுடைய தொழிற்சங்கமும் ஆசிரியர் சங்கமும் முன்னெடுக்கும். நாளைக்கு ஒரு இதுக்காக முற்றுகை போராட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்படி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை ஆளுநர் வெளியிட்டு இருக்காங்க. எங்க கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறதோட என்ன விதமான போராட்டங்கள் முன்னெடுக்க முடியுங்கிறத எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு ஆசிரியர் சங்கங்கள் மற்ற அமைப்புகளோட கலந்து ஆலோசிச்சு மிகப்பெரிய அளவுல போராட்டங்களாகவும் அது சட்ட போராட்டங்களாகவும் முன்னெடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். போராட்டங்களை முன்னெடுக்க போறோம், சட்ட ரீதியாகவும் அடுத்தடுத்த நகர்வுகளை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவர் மீது பல புகார்கள் தொடர்ச்சியா கூறப்பட்டும் கூட இந்த பதவி நீட்டிப்பு வழங்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவரு ஆளுநரோட ரொம்ப நெருக்கம் காட்டுறதுதான் காரணமா நான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதையே தான் திரும்ப சொல்றேன். அதாவது ஊழலுக்கு துணை போக ஆளுநர் விரும்புகிறாராங்கிற எங்க கேள்விக்கு ஆளுநர் தான் பதில் சொல்லணும், ஆளுநர் மாளிகை தான் பதில் சொல்லணும். அதாவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு, அவர் கைது நடவடிக்கையில் இருந்து இன்னும் அவருடைய வழக்கு ரத்தாகல, அவருடைய ஜாமீன் தான் கிடைச்சிருக்கே தவிர அதை எதிர்த்த எங்களுடைய வழக்கு அரசு போட்ட வழக்கு எல்லாம் நிலுவையில் இருக்கு. அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த சட்டப்பேரவை கூட்டத்திலேயே அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த துணைவேந்தர் மீண்டும் பதவிக்கு வர நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு. நாங்க மீண்டும் அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வைக்கிற கோரிக்கை, இதுல நாங்களும் இறங்கி சட்ட போராட்டம் நடத்துறோம். நிச்சயமா அரசும் இந்த இதுல கவனம் செலுத்தி சட்டசபையில அறிவிச்ச இவரை மீண்டும் துணைவேந்தராக்க விடமாட்டேன்னு அறிவிச்ச மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான நடவடிக்கையில் இறங்கணும். எங்களுடைய சங்கம் அதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரும் அப்படிங்கறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.